வணக்கம் நண்பர்களே. மூலிகைகளுக்கு பெயர் போன கொல்லிமலையில உள்ள அரபலீஸ்வரர் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாமக்கல்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொல்லிமலைக்கு பஸ் இருக்கு. அதே மாதிரி சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில இருந்து காலையில, மத்தியானம், சாயங்காலம்னு 3 பஸ் இருக்கு கொல்லிமலைக்கு. நண்பர்களே, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இந்த கோவில் பாடல் பெற்ற தலம். அதாவது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த கோவில் மேல தேவாரம் பாடியிருக்காங்க. அம்பலவான கவிராயர் இந்த தல இறைவன் மேல அரபலீஸ்வரர் சதகம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. இந்த கோவில்ல சிவபெருமானுக்கு பேரு அரபலீஸ்வரர், பார்வதி தேவிக்கு அரம்பலத்த நாயகி, இன்னொரு பேரு தாயம்மை. 18 சித்தர்களும் இங்க வந்து வழிபட்ட பெருமைக்குரிய கோயில் இந்த அரபலீஸ்வரர் கோவில். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலோட முன்பகுதி இதுதான். 2:30 மணிக்கு மத்தியானம் இப்ப நட திறந்துருவாங்க. நட திறந்தோன்னா உள்ள போய் கும்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுத்தி பார்த்துருவோம், வெளியில என்னென்ன இருக்கு அப்படின்னு. இந்த கோவிலுக்கு நேர் எதிரில இந்த பகுதி ஆண்ட வல்வில் ஓரியோட ஒரு நடுகல் சிலை வச்சிருக்காங்க. இதுதான் அது. கோயிலுக்கு கரெக்டா நேர் எதிரில இருக்கு. சிவபெருமான் கிழக்கு திசையை பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இது கோயிலோட வடக்கு பக்கம். இந்த பக்கமும் ஒரு சின்ன வாசல் இருக்கு. இது வழியாவும் கோயிலுக்கு உள்ள போகலாம், வெளியே வரலாம். இந்த கோவிலோட வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கோவிலுக்கு எதிரிலையும் நம்ம வர்ற வாகனங்களை பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோவில்ல உள்ள சிவபெருமானுக்கு அரபலீஸ்வரர்னு பேர் வர காரணமான பஞ்சநதியை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த போர்டு இருக்கு பாருங்க. இதுக்கு உள்ள கீழே இறங்கி போனோம்னா பஞ்சநதிக்கு போயிடலாம். இதுதான் அந்த பஞ்சநதி. இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்கள் இந்த ஆத்துல பிடிச்ச மீனை அறுத்து பொறிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா குழம்புல இருந்த மீன்லாம் உயிர் பெற்று துள்ளி குதிச்சு திருப்பி ஆத்துக்கே போயிருச்சு. சிவபெருமான் அருளால இந்த மாதிரி நடந்ததுனால அறுத்த மீனை பொருத்தி உயிர் கொடுத்த அரபலீஸ்வரர்னு இந்த கோயில் சிவபெருமானுக்கு பேர் வந்துருச்சு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகக்கூடிய பாதை கோயிலுக்கு எதிரிலே இருக்கு. இதுக்கு உள்ள கீழே இறங்கி போனோம்னா நம்ம ஆகாய கங்கையில குளிக்கலாம். மூலிகைகளுக்கு பெயர் போனது கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில உள்ள மூலிகைகளை தேடி சித்தர்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல நிறைய குகைகள் இருக்கு. அதுல சித்தர்கள் தங்கி தவம் பண்ணாங்க. இன்னும் சில பேரு அங்க தவம் பண்ணத்தான் செய்யறாங்க. கொல்லிமலைக்கு மந்திரவாதிகளும் சித்த வைத்தியர்களும் இப்பயும் மூலிகைகளை தேடி வந்து மூலிகைகளை எடுத்துட்டு போறாங்க. கோவிலோட அன்னதான கூடத்துக்கு பக்கத்துல கோரக்கர், அகஸ்தியர், தலையாட்டி சித்தர், வள்ளலாருக்கு சிலை வச்சிருக்காங்க. கொல்லிமலைக்கு காவல் தெய்வமா மாசி பெரியண்ணசாமி இருக்காரு. மாசி பெரியண்ணசாமி கோவில் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இங்க இருந்த சித்தர்கள் அவர்களோட பாதுகாப்புக்காக எட்டுக்கையம்மன்கிற கொல்லிப்பாவையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. கொல்லிப்பாவையான எட்டுக்கையம்மன் கோவில் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. தவறாம பாருங்க. சங்க காலத்துல கொல்லிமலைக்கு சதுரகிரி, அறமலை அப்படின்னு பேர் இருந்துச்சு. அரைப்பள்ளி அப்படிங்கிறது மலை மேல உள்ள கோவில் அப்படிங்கிறத குறிக்குமா. அதனாலதான் இந்த கோயில் ஈஸ்வரனுக்கு அரைப்பள்ளி ஈஸ்வரன், அதாவது அரபலீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில் காலையில 7 மணில இருந்து பகல் 1 மணி வரைக்கும், அடுத்து மத்தியானம் 2:30 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். விசேஷ நாட்கள்ல காலையில 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். கோவில் நட திறந்துட்டாங்க. வாங்க உள்ள போய் அரபலீஸ்வரர் தரிசனம் பண்ணுவோம். அரபலீஸ்வரர் அறத்தின் வடிவமா உள்ளதால பிறரால அநீதி இழைக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் கிடைக்கும். கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த போர்டுல இந்த கோயிலோட தல வரலாற முழுசா எழுதி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப உள்ள போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில்ல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு. அவரோட தலையில கலப்பை மோதியதுக்கான காயம்பட்ட அடையாளம் இன்னும் இங்க இருக்கு. கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம உள்ள போகலாம்.
இந்த கோயில் கருவறையில உள்ள அரபலீஸ்வரரை தரிசனம் பண்ணையில வலது பக்கம் அறமளத்த நாயகம்மனையும் இடது பக்கம் விநாயகர் முருகனையும் ஒரே இடத்துல இருந்து 4 தெய்வங்களையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அம்மன் சன்னதிக்கு முன் மண்டபத்துல அஷ்டலட்சுமிகளுடன் கூடிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அதுக்கு கீழே இருந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளோட வேண்டுதல் 48 நாள்ல நிறைவேறும்னு சொல்றாங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த கோவிலோட இந்த சுற்றுப்பிரகாரத்துல முருகன், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, லட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதியில அருள் பாலிக்கிறாங்க. ஜேஷ்டா தேவியும் இருக்காங்க இங்க. இது இந்த கோயிலோட தலவிருட்சம் மகாவில்வம். இங்க அருவிகள், நதிகள் நிறைய இருக்கிறதுனால ஆடி 18ஆம் பெருக்கு ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. மகா சிவராத்திரியும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. பக்கத்துல உள்ள கிராம மக்கள் பஞ்ச நதியில வந்து தீர்த்தம் எடுத்துட்டு அரபலீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அவங்க ஊர்ல உள்ள கோயிலுக்கு கொண்டு போறாங்க. நம்ம அரபலீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு இங்க நிறைய பேரு இந்த மாதிரி சொந்த முயற்சியில அன்னதானம் கொடுக்கறத பார்க்க முடியுது. கோவில்ல உள்ள அன்னதான மண்டபத்துல டெய்லி 50 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் கொடுக்கறாங்க. கொல்லிமலையில உள்ள காடுகள்ல கருநெல்லிக்காய் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி ஜோதி புல்னு ஒரு வகையான மரம் இருக்கு இங்க. அது வந்து ஒரு மூலிகை மரம். அந்த மூலிகை மரத்துல பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட ஒளி பிரகாசமா படையில அந்த இலைகள் பூராமே ஜோதி வடிவா அப்படியே மின்னுமா. பெரும்பாலும் இந்த ஜோதி புல் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் அதிகமா இருக்கும். ஆனா அது கொல்லிமலையிலையும் இருக்கு. இந்த கோயிலோட சுற்றுச்சுவர்கள்ல 18 சித்தர்களோட சிலைகளை அழகா வச்சிருக்காங்க. இது கோயிலோட பின்புறம் மேற்கு பகுதி. கிரிவலம்னு போட்டிருக்காங்களா, இங்கேயும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறாங்க. ஆனா கோயிலை மட்டும்தான் சுத்தி வருவாங்க. ஏன்னா இது வந்து இருக்க இடமே ஒரு கிரி மேலதான், அதாவது மலை மேலதான் இருக்கு. அரபலீஸ்வரர் அறத்தை காக்கிறவரு. அதனால கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏமாத்தப்பட்டவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீதியும் நியாயமும் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவை கொல்லிமலைக்கு வாங்க. ரொம்ப அழகான ஊரு. கொல்லிமலையில வந்து நிறைய அருவிகள் இருக்கு. நீராடலாம், சாமியை தரிசனம் பண்ணலாம் கண்குளிர. நண்பர்களே, உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.